சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீயும் உன் துணையும் ஒவ்வொரு திசையில் இருந்தும் என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்று இருவருக்குமே தெரியாமல், யார் எதை பற்றி நினைக்கிறார்கள் என்று புரியாமல் இருவருமே புலம்பிக் கொண்டு இருக்கும் இந்த வேளையில் உங்கள் இருவர் பற்றியும் சாயப்பாவை பேச இன்று வந்துள்ளேன். பொறுமையாக கேள். இன்று இருக்கும் நிலையில் உன் துணை என்ன செய்கிறார் என்று தெரியாமல் அனுதினமும் அவரையே நினைத்து கொண்டு புலம்பி கண்ணீர் விட்டு கொண்டும் இருக்கும் என் குழந்தையே, இப்பொழுது எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று தானே யோசித்துக் கொண்டிருக்கிறார். இன்று உன் துணையை நான் கண்டேன். அவரும் உன்னை போலவே உன்னை பற்றி நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு குழந்தையே, உனக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம் குழந்தையே, உன் சாயப்பா சொல்வது உன்னையே. உன் துணை இப்பொழுது உன்னை நினைத்து கண்ணீர் விடுவதும் செல்கிறார். எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்ற நினைவுகள், அனுதினமும் உன்னை பற்றிய நினைவுகள் அவர் நோட்டத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நீயும் அவர் மீது பாசம் வைத்திருக்கிறாய், அதுவும் அளவில்லாத பாசம் வைத்திருக்கிறாய். பின்பு ஏன் இந்த பிரிவு வர காரணமாக இருந்தீர்கள்? என் அன்பு குழந்தையே, கடந்தவை கடந்தவையாக போகட்டும். இனி நடப்பவை யாவும் நன்மையாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் உன் சாயப்பா ஒன்று சொல்கிறேன், அதை பொறுமையாக கேள். இப்பொழுது உன் துணை மீது அதிக பாசம் வந்துவிட்டது அல்லவா? உன்னை நினைத்து கண்ணீர் விடும் அளவு மாற்றம் வந்துவிட்டது அல்லவா? இத்தனை காலம் பொறுமையாக இருந்த நீ இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இரு. உன் துணை உன்னை கட்டாயம் தேடி வருவார். அவர் மனதில் பெரிய அளவு மாற்றம் வந்துவிட்டது. இதற்கு மேல் யார் உன்னை பற்றி எது சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார். இது நான் உனக்கு தரும் உத்தரவாதம். உன் துணை உன்னோடு வந்து சேர்வது சத்தியமாக நான் கூறும் வார்த்தை. பலிக்கும், கண்டிப்பாக பலிக்கும். அவர் மனதில் மாற்றம் வந்தது போல் உன் மனதிலும் மாற்றம் வரப்போகிறது. உன் அன்பு திரும்ப கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது. உன் மன நிம்மதி உனக்கு திரும்ப வரும். நீ நினைத்த காரியம் நடக்க நேரம் வந்துவிட்டது. உனக்கான காலம் கனிந்து விட்டது. எப்பொழுது வரும் என்று தானே கேட்டுக்கொண்டிருந்தாய். இதோ இப்பொழுது வந்துவிட்டது. இப்பொழுது உன் மனதிலும் உன் துணையின் மனதிலும் உங்கள் இருவரின் மேல் ஒருவர் அளவுக்கு மேல் அன்பு வைத்திருக்கிறீர்கள். இனி வரும் காலங்களில் உங்கள் இடையே யார் வந்து எதை கூறினாலும் நம்பாமல் உங்கள் இடையே ஒரு புரிதல் கட்டாயம் இருப்பது அவசியம். யாரோ செய்த சூழ்ச்சியால் இருவருக்குள்ளும் இப்பொழுது பிரிவு வந்துவிட்டது. ஆனால் இதை நீடிக்க உன் சாயப்பா நான் விடமாட்டேன். கூடிய விரைவில் அவர் உன்னை தேடி வருவார். அவர் மனதில் நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நீ எங்கே இருந்தாலும் அவர் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. தைரியமாக இரு. உனக்கான நாள் வந்துவிட்டது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தைரியமாக இரு. உன் துணையை கூட்டி வரும் நாள் மிக அருகில் வந்துவிட்டது. கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.